இயேசுவில் பிரியமானவர்களே, இவ்வுலகில் அனைத்து பொருட்களுக்கும் அது செயல்பட வேண்டுமென்றால் அல்லது நகர வேண்டுமென்றால் ஒரு விதமான சக்திகள் அதில் பயன்படுத்த வேண்டும். இன்று மனிதர்கள் கூட சில வேளைகளில் ஏதாவது ஒரு தொடுதலின் மூலமாக, ஏதாவது ஒரு உந்து சக்தியின் மூலமாக மட்டும்தான் செயல்படுகிறார்கள், நகர்கிறார்கள், ஏதாவது செய்கிறார்கள். ஆக தொடுதல் என்பது மிக முக்கிய செயல்பாடுகள் ஒன்றாக இன்றைய உலகில் நாம் காண்கின்றோம். உயிரற்ற உடலை தொடுவதும், உயிரற்ற வாழ்வினை தொடுவதும், உயிரற்ற ஆன்மாவை தொடுவதும் இறை தொடுதலின் மூலமாக ஒருவர் குணமடைகின்றார். ஆக இரண்டு வகைகள் இந்த இறை தொடுதலை நாம் பார்க்கின்றோம். ஒன்று, ஆண்டவர் நம்மை தொடுவதும், இரண்டாவது நாம் ஆண்டவரை தொடுவதுமாக இருக்கின்றது. ஆக இந்த இரண்டு தொடுதலிலும் நமக்கு கிடைக்கின்ற மிக பெரிய ஆசீர்வாதம் குணமடைதல். நாம் குணமாக்கப்படுகின்றோம். ஆக இன்றைய நாளில் ஒவ்வொரு முறையும் ஜெபத்திலும் ஆராதனையிலும் நாம் பங்கேற்கின்ற பொழுது, நற்கருணை கொண்டாட்டத்திலும் நாம் பங்கேற்று அதை கொண்டாடி மகிழ்கின்ற பொழுது இறைவன் நம் ஒவ்வொருவரையும் தொடுகின்றார். நாம் இறைவனை தொடுகின்றோம். இந்த உறவின் அடிப்படையில் நாம் குணமடைகின்றோம். இறைவன் தொட்ட ஒவ்வொரு உடலும் உயிர் பெற்று எழுந்திருக்கின்றது. தொட்ட ஒவ்வொரு வாழ்வும் சுகம் பெறுகின்றது. தொட்ட ஒவ்வொரு ஆன்மாவும் மீட்கப்படுகின்றது. இந்த இறை ஆற்றல் இன்று நம் மீது வர இருக்கின்றது, நம்மை தொடுகின்றது. நாம் இறைவனை தொடுகின்றோம். ஆகவே குறைபட்ட உடலையும், குறைவுள்ள மனங்களையும், வேதனை நிறைந்த வாழ்க்கையையும், சோதனை நிறைந்த பலவிதமான செயல்பாடுகளையும் இறைவனிடத்தில் நாம் ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது இறைவன் நம் ஒவ்வொருவரையும் தொடுகின்றார். தொடுகின்ற இறைவனின் ஆற்றலின் மூலமாக நாம் சுகம் பெறுகின்றோம். இறைவன் நம்மை குணப்படுத்துகின்றார். குணமளிக்கின்ற ஒரு தெய்வமாக நற்கருணை ஆண்டவர் இன்று நாம் ஒவ்வொருவரையும் தொடுகின்றார். ஆகவே அவருடைய தொடுதலை நாம் பெறுவோம். இறைவனுடைய தொடுதலை நாம் உணர்கின்ற பொழுது எண்ணற்ற அளவில் அவருடைய ஆற்றலும் சக்தி வெளிப்பட்டு நாம் குணமடைகின்றோம். பெரிதாக எது நடந்தாலும் சரி, ஆண்டவர் நம்முடன் இருக்கின்ற பொழுது, நம்மை தொடுகின்ற பொழுது நாம் மீட்கப்படுகின்றோம், குணமாக்கப்படுகின்றோம். ஆக குணமளிக்கின்ற ஆண்டவருடைய பிரசன்னத்தை, ஆண்டவருடைய தொடுதலை நாம் பெறுவோம். இறைவன் நம்மை தொடுகின்றார், நாம் குணமடைய போகின்றோம். ஆகவே கலக்கமுற்ற வாழ்க்கை, கண்ணில் நிறைந்த நம்முடைய கவலைகளை, உடல் சுகமற்று இருக்கின்ற நமது நோய்களை ஒவ்வொன்றாக இறைவனால் தொடுவதற்கான ஒரு வாய்ப்பை நாம் ஏற்படுத்தி இறைவனிடத்தில் ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் இன்று தொட்டு பலப்படுத்தி குணப்படுத்துகின்றார். நம்பிக்கையோடு அவருடைய தொடுதலை உணர்வோம். தொடும் என் கண்களை உம்மை நான் காண வேண்டுமே. இயேசுவே, உம்மையை நான் காண வேண்டுமே. தொடும் என் காதுகளை உம் குரல் கேட்க வேண்டுமே. இயேசுவே, உம் குரலை கேட்க வேண்டுமே. தொடும் என் ஆண்டவரை, தொடும் என் வாழ்வினையை, இயேசுவே, உம்மையைப் போல் ஏனை மாற்ற
தொடும் என் வாழ்வினையே இயேசுவே உம்மைப் போல்